ஒன்மெயில் சாப்டர் 1 ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட செகண்ட் பார்ட் தான் இது. அத பார்த்துட்டு வந்து இத பாருங்க. அப்பதான் தான் கன்டினியூட்டி மிஸ் ஆகாம நம்மளுக்கு புரியும். அலெக்ஸ் அவளோட காலேஜ்ல ரன்னிங் போயிட்டு இருக்கா. ஆனா, அவள கடத்துனதையும், அவங்க அவகிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்கங்கிறதையும் அவளால மறக்கவே முடியல. அத நினைச்சு அவ ரொம்பவே டிஸ்டர்பா இருக்கு. அவ ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருக்கிறதுனால படம் வரைஞ்சிட்டு இருக்கும்போது டீச்சர் வந்து கேக்குறாங்க, "ஏன் நீ மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்ல வரைஞ்சிருக்க?" அப்படின்னு கேட்டா, "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றா. சரி இது கூட நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பாராட்டிட்டு போயிடுறாங்க. அப்பதான் ஃப்ரெண்டு வந்து நல்லா வரைஞ்சிருக்கடி அப்படின்றா. அலெக்ஸுக்கு அங்க பிடிச்ச ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து பேசுறான், "இன்னைக்கு ஈவினிங் எல்லாரும் பார்ட்டிக்கு போறோம். நீயும் வர்றியா?" அப்படின்னு கேட்க, "இல்ல நான் இன்னைக்கு ஊருக்கு போகணும். என்னால வர முடியாது" அப்படின்னு சொல்லிட்டா. சரி காலேஜ்லாம் முடிஞ்சு வெளிய வரும்போதுல ஃப்ரெண்டுக்காரி கேட்கிறா, இந்த மாதிரி அவன் கூப்பிட்டு நீ வரலையாம்ல, வந்துட்டு போ. ஃப்ளைட் என்ன உனக்கு நைட்டு 9 மணிக்கு தானே, அதுக்குள்ள பார்ட்டியை முடிச்சுட்டு நீ நேரா ஏர்போர்ட்டுக்கே போயிரு. நம்மளும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்றா. சரி அதை பத்தி யோசிக்கிறேன். அப்புறம் பார்த்தா நம்ம டேனியல்ட்ட இருந்து அலெக்ஸுக்கு கால் வருது. என்னம்மா எப்ப கிளம்புற அப்படின்னு கேட்டா, நான் கிளம்பும் போதுல நானே கால் பண்ணி சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு போனை கட் பண்ணிடுறா. ஏன்னா டேனியலுக்கு ஒரு பயம், பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஒரு நாளைக்கு ரொம்ப தடவை கால் பண்ணுவான் போல. ஒய்ஃப் கூட சொல்றா, அலெக்ஸ் ஒன்றும் இன்னும் சின்ன பொண்ணு கிடையாது, அவ காலேஜ்ல இருக்கா, நிறைய பேர் அவளை சுத்தி இருக்காங்க, எதுக்கு நீ இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் கூட திட்டிட்டு இருக்காங்க. அப்பதான் டேனியல் சொல்றான், எனக்கு திடீர்னு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க மிலிட்டரி ஆபீசரோட, அவர் என்னை வந்து பார்க்க சொல்லியிருக்காரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி டேனியல் சொல்லையும் ஒய்ஃப் சொல்றா, நீ ஏன் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் என் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற, அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, மறுபடியும் மிலிட்டரிக்கு போறேன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிடாத அப்படிங்கிற மாதிரி அவட்ட சொல்றா. அவனும் இது ஒரு ஜஸ்ட் ஒரு மீட்டிங் தான், ஒன்றும் பயப்படாத, நான் மறுபடியும் எல்லாம் போக மாட்டேன் உன்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு கஃபேல தான் அவர் பார்க்க வந்திருக்காரு. டேனியலும் அங்க இருக்கிற ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, நீ மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணு, உன்ன மாதிரி டேலண்டடான பர்சனை நான் விடுறதுக்கு ரெடியா இல்ல அப்படின்னு சொல்லும் போதுல, உங்களுக்கே தெரியும்ல நான் எதனால அதை விட்டு ரிட்டையர் ஆகி வெளியே வந்தேன்னு சொல்லிட்டு, தெரிஞ்சு நீ ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, என்னாலலாம் மறுபடியும் வர முடியாது, இப்பதான் நான் என் ஒய்ஃபோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லியும், சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இதை பத்தி நல்லா யோசி, ஒரு வாரமோ ஒரு மாசமோ உனக்கான இடம் அங்கேயே தான் இருக்கும், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வேற யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு. இந்த பக்கம் பொண்ணு அந்த இடத்துல என்ன பண்றான்னு பார்த்தா பார்ட்டிக்கு வந்துட்டா போல, அவனுங்க சொன்ன மாதிரியே நல்லா தான் போயிட்டு இருக்கு. அங்க ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அங்க இருக்க கேம் எல்லாம் விளையாடுறா. அப்ப அந்த பிடிச்ச பையன் வந்து இவகிட்ட பேசுறான், உன்னை ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன், பட் ஆனா யாருக்கிட்டே அவ்வளவா பேச மாட்டேங்கிறேன்னு சொல்லி அவ தயங்கி தயங்கி நிக்கிறா. அப்புறம் ரெண்டு பேருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருக்கும் போல, லைட்டா க்ளோஸ் ஆகலான்னு வராங்க. ஆனா அதுக்குள்ள அங்க ஒருத்தன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுறா. சரி ஓகே எனக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்றான். அந்த பையன் கூட சொல்றான், நான் அவனை கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லியும், இல்ல வேண்டாம் நான் கேப் புக் பண்ணிருக்கேன் போயிருக்கேன் அப்படின்னு சொல்றா. சரின்னு சொல்லி பார்த்தா கேப்ல போய் உட்கார்றா. நம்ம வில்லன் தான் கரெக்டா என்ட்ரி கொடுத்தா அங்க இருந்து அவளை கடத்திட்டு போயிட்டான் போல. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில ஏர்போர்ட்ல காமிக்கிறாங்க. டேனியல் அங்க பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப வந்து கால் வருது. என்ன அலெக்ஸ், நீ வந்து நேத்து ஏறுறதுக்கு முன்னாடி கால் பண்ணுவேன்னு அப்பா நினைச்சேன், ஆனா ஏன் நீ பண்ணாம வந்துட்ட, சரி நான் வெளியே தான் இருக்கேன், நீ வந்து அப்பா உன்னை கூட்டு போயிருவேன்னு சொல்லி இவனா பேசிட்டு இருக்கான். ஆனா எழுத்து இருக்கிறவங்க, நான் ஒன்னும் அலெக்ஸ் கிடையாது, அவ ரொம்பவே டயர்டா இருக்கா, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா, உனக்கு அலெக்ஸ பாக்கணும் அப்படின்னா நீ அவளை தேடி வான்னு சொல்லையும் ஒண்ணுமே புரியல. யார்ரா நீ அப்படின்னு கேட்டா, என்ன டேனி அதுக்குள்ளே என்னோட வாய்ஸ் எல்லாம் நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போதுதான் ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. அந்த வில்லன் தான் பேசுறான் அப்படின்ட்டு, இதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ அந்த இடத்துல செத்து போனதா நானே பார்த்தேன்னு சொல்லையும், நான் மட்டும் தான் அந்த இடத்துல இருந்து உயிரோட தப்பிச்சேன், உன் பொண்ணை நான் வந்து உயிரோட விடணும்னு நீ நினைச்சனா கண்டிப்பா அதே இடத்துக்கு திரும்பி வா, ஐலாண்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். வேற வழியே இல்ல, டேனிக்கும் பொண்ணை காப்பாத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. வீட்டுக்கு கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லையா அவ ரொம்பவே பயப்படுறா. அவங்க ரொம்பவே மோசமானவங்க, ஆல்ரெடி அலெக்ஸ் வந்து கடத்தி வச்சிருக்காங்க, இப்ப ஒன்ன வர சொல்லி தான் அவன் டிமாண்ட் பண்றான், அதனால நீ போகாத, நம்ம போலீஸ்க்கு போய் இங்க நடந்ததை பத்தி எல்லாத்தையும் சொல்லலாம்னு சொல்லும் போல, நீ லூசு மாதிரி பேசாத, அலெக்ஸ் அவன் வந்து கொலை பண்ணிடுவான் நம்ம போலீஸ் கிட்ட போனோம்னா, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, நான் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு வந்துருவேன், அதனால நீ பயப்படாம உன் வேலையை பாரு, நீ எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு நான் வேகமாவே அவளை கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லி ரொம்பவே பயந்து போறான். நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி, நான் கண்டிப்பா வந்துடுவேன் பொண்ணோட, நீ கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து டேனி கிளம்பிட்டாரு. இந்த பக்கம் பொண்ணு என்னன்னு பார்த்தா அப்பதான் கண்ணு முழிக்கிறா. அந்த வீட்டுல இருந்து எங்க கட்டி போட்டிருந்தாங்களா அங்கேயேதான் இப்பயும் இருக்கா. லில்லி அப்பதான் வர்றா. அப்ப பிரெக்னெண்டா இருந்திருப்பா, இப்ப அவளுக்கு டெலிவரி ஆயிருந்திருக்கும் போல. அவகிட்ட சொல்றா, என் அப்பா என்னை காப்பாத்திட்டு இருக்காரு, எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது, அவர் வந்து என்னை கண்டிப்பா இங்க இருந்து கூட்டிட்டு போவார், உனக்கு தான் இங்க பயமா இருக்குன்னு சொன்னேல இருக்கிறதுக்கு, நீ கூட எங்க கூட வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடையும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நீ பகல் கனவு கண்டுட்டு இருக்காத, உன் அப்பா இங்க வந்தாருன்னா அவனையும் கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி லில்லி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இருந்தாலும் லில்லிக்கு வந்து அவன் எங்க வீட்டுல இருந்து கிளம்பி இங்க வந்துட்டு இருக்காரு. வரும்போது அவர் கூட பழசு என்ன நினைச்சுங்கிறத யோசிச்சுட்டு தான் வராரு. வந்த உடனே அவங்க கிட்ட சரண்டர் ஆகல, தூரமா நின்று அவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாத்தையும் நோட் அவுட்
விட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க கிட்ட சரண்டர் ஆகுறாரு. அப்புறம் அந்த அடியாட்கள்லாம் அவரை செக் பண்ணி அவர்கிட்ட இருக்கிற கன் எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. அப்புறம் அந்த வில்லனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவன் வந்துட்டான், நாங்க அங்கதான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கோம்னு சொல்ல அவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். பெட்டி நிறைய கன் வச்சிருக்கான். அதுல இருந்து ஒரு கன் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புற அடியாட்களை கூட்டிட்டு இந்த டேனி வந்து என்ன பண்றாருன்னா யாருக்குமே தெரியாம அவர் கையில ஒரு நைஃப வச்சு அவர் கை கட்ட அவுத்துறாரு. அப்புறம் அங்க இருக்கிறவங்க 2 பேரை போட்டு அடிச்சுட்டு மூணாவது ஒருத்தர் இருக்கான், அவன் கன் எடுத்து சுட ட்ரை பண்றான். அவரோட கன்னு தான் அது. டேய் ஃபுல் ஓடரா குடுக்கறதுக்கு நான் என்ன லூசாடா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவனையும் போட்டு அடிச்சுட்டு 3 பேரையும் சேர்த்து போட்டோட வச்சு கெட்டுறாரு. இந்த பக்கம் அப்படியே லில்லியை காமிக்கிறாங்க. அப்பதான் அவ வீட்டுக்குள்ள வந்து குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்புறம் அவன் ஹஸ்பண்ட் வான்னு சொல்லி ஒருத்தன் இருக்கான். இவனும் இந்த கூட்டத்துல சேர்ந்த ஒரு ஆளு தான். பட் ஆனா இவன் கொஞ்சம் நல்லவனா இருப்பான் போல. கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போல இவளுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஏதோ நிக்கிறா. அப்ப அந்த வான் கேக்குறான், என்னாச்சு உனக்கு, ஏன் எதையோ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? சரி ஓகே, அந்த பொண்ணு இப்ப என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, இல்ல அந்த பொண்ணு அவங்க அப்பா வந்து காப்பாத்துவாங்கன்னு சொல்லி நம்பிட்டு இருக்கா. ஒருவேளை அவங்க அப்பா வந்து காப்பாத்தினாருன்னா நம்மளும் இந்த இடத்த விட்டு போயிடலாம், நம்ம குழந்தைக்கு நல்ல ஒரு ஃபியூச்சரை கொடுக்கணும், இங்க இருந்தா எதுவுமே சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி லில்லி சொல்லையும், நீ இந்த மாதிரி நினைக்கிறது வில்லனுக்கு தெரிஞ்சா கூட உன்னைய வந்து கொலை பண்ணிடுவான், நீ எனக்கு வேணும், அதனால இந்த மாதிரி எல்லாம் எதுவும் யோசிக்காம உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். இருந்தாலும் லில்லிக்கு வந்து ஏதோ ஒண்ணு சரியா இருக்கு, அந்த பொண்ணை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா போல. ஒரு துண்டு சீட்ல எதையோ எழுதி அந்த வீட்டுக்குள்ள போடுறா. அதையும் எடுத்து அலெக்ஸ் பாக்குறா. பார்த்துட்டு ஒரு ஸ்போக் ஒண்ணு வச்சிருந்திருப்பா போல. அதையும் கையில எடுத்து வச்சுட்டு, அம்மா எனக்கு உடம்பு இல்ல, என்னை யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அவளை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு தடிமாடு வெளியே நின்றுப்பான் போல. இந்த சத்தத்தை கேட்டுட்டு அந்த தடிமாடு உள்ள வந்து என்னாச்சுன்னு கேட்டா, இவ கையில இருக்க ஸ்போக் வச்சு அவ கால்ல குத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறா காட்டுக்குள்ள. வில்ல வந்து அந்த நதி ஓரமா நின்னுட்டு இருக்கான். அப்ப போட்டும் வருது. சரி ஓகே, நம்ம அங்க இருக்கவங்கிட்ட பேசலாம்னு சொல்லி வாக்கி டாக்கில பேசினா யாருமே வில்லனுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்பயே தெரிஞ்சு போச்சு இங்க ஏதோ தப்பா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எத்தனை பேர் இருக்காங்கிறத நோட் பண்ணிட்டு யாருக்குமே தெரியாம டேனி வந்து அப்படியே தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாரு. இந்த போட்டிங்க வந்து கரை ஒதுங்கும் போலதான் தெரியுது. இந்த டேனி அவனோட வேலையை மறுபடியும் காட்ட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா மறுபடியும் ஊருக்குள்ளே வர்றான் வில்லன். அதை பார்த்தா அந்த பொண்ணு இவனை குத்திட்டு போயிட்டாங்கிறது தெரிய வருது. அங்க ஒரு துண்டுச்சீட்டு இருக்கிறதையும் வந்து கண்டுபிடிச்சிட்டான். அப்பவே கோவப்படுறான், யார் இதை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் டேனி தண்ணியை விட்டு வெளியே வந்து யாருக்குமே தெரியாம அந்த கிராமத்துக்கு வந்து அங்க இருக்கிறது எத்தனை பேரு, அந்த கிராமத்துல என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத யாருக்குமே தெரியாம நோட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க கிராமத்திலே ஃபேக்டரி மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, அதைத்தான் ரொம்ப துல்லியமா பாத்துட்டு இருக்காரு. அப்படியே அதை பார்த்துக்கிட்டே அங்க இருக்கிற ஒரு நோட் புக் எடுத்து வரைய ஆரம்பிக்கிறாரு ஏதோ பிளான் பண்றதுக்காக. இதெல்லாம் லில்லி தான் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டான். அவளையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, உங்களுக்கு இந்த இடத்துல என்ன குறை இருக்கு, அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணி இங்க இருந்து நீயே தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறியா, இந்த மாதிரி பண்ணா நம்ம கூட்டத்துல தண்டனை இருக்குங்கிறது உனக்கு தெரியும், அதையும் மீறி ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அவளை உட்காந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிச்சுட்டு அப்புறம் உனக்கு தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லி அவளை அங்க இருந்து கூட்டு போயிறாங்க. வான் பேசுறான், இனிமே அவ அப்படி பண்ணாம நான் பாத்துக்கிறேன், அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டான்னு சொல்லி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது இந்த வில்லன் சொல்றான், என்னோட பையனும் இறந்து போயிட்டான், உன்னோட அப்பாவும் இந்த இடத்துல இருந்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் நீ நானும் தான் இருக்கோம், எனக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு நீ தான் வந்து தலைவனாக போற, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் நீ வந்து இறக்கப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வானுக்கு வேற அட்வைஸ போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஓடி போன அலெக்ஸே வந்து எப்படியோ கண்டுபிடிச்சு மறுபடியும் கூட்டிட்டு வந்து என்னதான் ஒரு ரூம் இருக்கு அதுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. சும்மா இருக்காம அந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் வீக்கா இருந்தா அங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே அப்படியே நோட்டம் விட்டுட்டு இருக்கா. அப்பதான் அந்த வில்ல என்ன பண்றானா, ஊர்ல இருக்க எல்லா மக்களையும் ஒரு மீட்டிங் ஸ்பாட்டுக்கு வர சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் பேசுறான். நம்ம கிராமத்தையே அழிக்கிறதுக்கு ஒருத்தன் வந்திருக்கான், ஆல்ரெடி நம்ம கிராமத்துல இருந்தா பல பேரை அவன் கொலை பண்ணிட்டான், இப்ப அவன் இந்த இடத்துக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் வேவு பார்த்துட்டு இருக்கான், அவனை எங்கேயாவது பார்த்தா நீங்களும் சேர்ந்து பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாம் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவன் மட்டும்தான் ரொம்ப இதா பேசுற மாதிரி இருக்கு. அங்க இருக்கிற எந்த மக்கள் முன்னிலுமே சந்தோஷமும் கிடையாது, ஒரு ஆக்ரோஷமும் கிடையாது. இவனோட தேவைக்கு இதெல்லாம் பண்றாங்கிற மாதிரிதான் இருக்கு இந்த சீன் பாக்குறதுக்கு. அங்க மீட்டிங் போயிட்டு இருக்கும் போதே யாருக்குமே தெரியாம டேனி அங்க இருக்கிற ஒரு கார் கராஜுக்கு வந்து அங்க இருக்க கார்ல இருந்து ஒரு சில பார்ட்ஸ் எல்லாம் கலட்டி எடுத்துட்டு யாருக்குமே தெரியாம மறுபடியும் காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அப்புறம் நைட்டும் ஆகுது. அது ஒன்றும் பெரிய ஊர்லாம் கிடையாதுல, அங்க இருக்கிறவங்களுக்கு ஜென்ரேட்டர் வச்சுதான் வந்து கரண்ட குடுக்குறாங்க. ஏதோ ஒரு டயத்துக்காக இவர் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அலெக்ஸ் வந்து ஆல்ரெடி அந்த இடத்துல வீக் பாயிண்ட் எதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டா அதுல இருக்க ஒவ்வொரு ஆணியா எடுக்க ஆரம்பிக்கிறா. டேனி வந்து அப்படியே ஊருக்குள்ள வராரு யாருக்குமே தெரியாம. மறுபடியும் எதுக்குடா அப்படின்னு பார்த்தா ஃபேக்டரி மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு சொன்னேன், அந்த இடத்துல இவருக்கு தேவையான டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் அவரே ரெடி பண்றாரு போல. ஒரு இடத்துல மரக்கட்டையை கட் பண்ணி விடுறாரு, அப்புறம் எடுத்துட்டு வந்த கார் பார்ட்ஸ் எல்லாம் வச்சு ஏதோ ஒண்ணு செய்யறாரு. அந்த இடத்தையே வந்து அவருக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டு இருக்காரு. இப்ப எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி மறுபடியும் காட்டுக்குள்ளே போயிடுறாரு. அப்புறம் மறுநாள் ஆகுது, யாரோ ஒரு ஆளை மூஞ்ச மறைச்சு ஒரு ஷெட்டு மாதிரி அதுல போட்டு அடைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து டேனி வெளியே இருந்து பார்த்துட்டு தான் இருக்காரு இன்னமும். அது அங்க காவலுக்கு இருக்கிற ஒரு சில
சிலரை டைவர்ட் பண்ணி சத்தமே வராம அடிச்சு போட்டுட்டு ஒவ்வொரு இடமா மூவ் பண்ணி அந்த ஊருக்குள்ள போயிட்டு இருக்காரு. அங்க அடிச்சு போட்டவன்கிட்ட இருந்து ஒருத்தங்கிட்ட வாக்கி டாக்கி வாங்கிட்டு அந்த வில்லன் கிட்ட வந்து பேசுறாரு டேனி. நான் வந்து இங்க இருக்கிற யாரையுமே கஷ்டப்படுத்தணுமோ கொலை பண்ணணுமோங்கிறதுக்காக வரல. நீ என் பொண்ணை அனுப்பிட்ட அப்படின்னா நான் இங்க இருந்து நாம கிளம்பி போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த வில்லன் வந்து உன்னை கொல்றதுக்காக தாண்டா இங்க வர சொன்னேன். நீ என்ன என்னை ஏமாத்தெல்லாம் நினைச்சிட்டு இருக்கியா? உன்னை பிடிச்சி கொலை பண்ணாம விட மாட்டேன்டா அப்படி சொல்லி அவங்க கிட்ட சவால் விட்டுட்டு இருக்கேன். சரி அதுக்கு மேல உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டேனி கட் பண்ணிடுறாரு அந்த காலை. இதை எல்லாத்தையுமே வேன் வந்து பக்கத்துல இருந்து கேட்டுட்டு தான் இருக்கான். அப்புறம் எல்லாத்துக்குமே தெரியற மாதிரி அந்த ஊருக்கு நடுவுல போய் டேனி நிக்கிறாரு. அவரை ஃபாலோ பண்ணிட்டு எல்லாரும் வரையும் எந்த இடத்துக்கு கூட்டு போறாரு, அந்த ஃபேக்டரி மாதிரி ஒரு இடம் இருந்திருக்கும்ல, அந்த இடத்துக்கு தான் இப்ப கூட்டிட்டு போறாரு. அவர் உருவாக்கி வச்ச எல்லா இடத்தையும் பின்னாடி ஓடி வரவங்களால அதை வந்து ஆக்டிவேட் ஆகுதுங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும் இப்ப. ஏன்னா அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி வந்து ட்ராப் பண்ணி வச்சிருக்காரு அந்த இடத்துல. ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துலதான் டேனி இருக்கான் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு வில்லனும் அதே இடத்துக்கு வந்துட்டான். இவர் பிளானே வந்து எல்லாரையும் டைவர்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சுட்டு பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு போகணுங்கிறது தான். அதே மாதிரி இங்க எல்லாம் நடக்குது. யாருக்குமே தெரியாம மறைச்சு ஒரு ஆளை கூட்டு போனாங்கல்ல, அதுதான் அலெக்ஸ் நினைச்சிருந்திருப்பாரு. போய் திறந்து பார்த்தா ஆக்சுவலி அது வந்து லில்லி. சரி வேற வழி இல்ல, இவளை இங்க விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்க இருந்து கூட்டிட்டு காட்டுக்குள்ள போறாரு. சரி நீ இங்கேயே இரு, நான் போய் என் பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டேனி ஊருக்குள்ளே வராரு. மறுபடியும் பொண்ணை காப்பாத்தலாம்னு ஊருக்குள்ள வந்தவர் டக்குன்னு ஒரே செகண்ட்ல மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா பொண்ணு எங்க இருக்கானே தெரியல. இதெல்லாம் வேணும்னு பண்ண மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு. டேனியையும் பிடிச்சிட்டு போய் ஒரே இடத்துக்கு தான் கூட்டு போறாங்க. அங்க வான் இருக்கான். கடைசி கொஞ்ச நேரம் தான் உயிரோட இருக்க போறாரு. பொண்ணு கூட இருக்கட்டும், 2 பேரையும் சேர்த்து அடைச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருப்பான். ஆனா இதை வந்து சுத்தி இருக்க யாரும் கேட்கற ஐடியாலே இல்ல. அப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, பொண்ணையும் அப்பாவையும் ஒரே இடத்துல போட்டு லாக் பண்ணிட்டாங்க. உடனே கட்டி பிடிச்சிட்டு அப்பா வந்துட்டேன் செல்லம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பாசத்தை பொழிஞ்சுக்கிறாங்க. சரி நம்ம இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும், அதுக்கு ஏதாவது வீக் பாயிண்ட் இருக்கா நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி டேனி சொல்லிட்டு இருக்கும் போது பிறந்தது பூனை ஆகுமாடா அப்படிங்கிற மாதிரிதான் அவ ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கா. ஆக்சுவலி நைட்டோட நைட்டா அந்த வீக் பாயிண்டையே அவ கலட்டி எடுத்துட்டா போல. மெத்தைய தூக்கி காமிக்கிறா. அந்த அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்கு. அதை பார்த்து சிரிச்சுட்டு 2 பேரும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு இருக்கிற இடத்துக்கே வந்துட்டாங்க. அப்ப வந்து டேனி சொல்றாரு, உனக்கு வந்து அந்த வில்லனோட போட் கீ எங்க இருக்குன்னு தெரியுமா, அதை சொல்லு, நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லும் போல. அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அவன் வீட்டுலதான் வச்சிருந்திருப்பான். நம்மளால அதை பண்ண முடியாது. பட் ஆனா எனக்கு ஒரு ஆளை தெரியும், அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லியும் யார் அது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவங்களும் இந்த கூட்டத்துல ஒரு ஆள் தான். ஆனா இந்த வில்லை மாதிரிலாம் கிடையாது. அவர் வந்து ரொம்பவே நல்லவர். ஏதோ இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே பிரெக்னெண்டா இருந்தேன். அதை இப்ப வரைக்கும் அவர் யாருக்கிட்டயுமே சொன்னதே கிடையாது. என்னையும் என் குழந்தையும் ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாரு. அவ்வளவு உண்மையானவர் அப்படின்னு சொல்லி அந்த வானை பத்தி தான் இங்க சொல்லிட்டு இருக்கா. அது சரி ஓகே, அந்த மாதிரியே பண்ணலாம். நான் கொஞ்சம் டைவர்ட் பண்றேன், நீங்க அதுக்குள்ளே வந்து அவங்க கிட்ட போய் பேசிட்டு வந்துருங்க சொல்லி பிளான போட்டுட்டு எல்லாரும் ஊருக்குள்ள போறாங்க. மறுபடியும் 3 பேருமே எல்லாத்துக்குமே தெரியற மாதிரி டேனி மறுபடியும் ஓடுறான். அதுக்குள்ள அலெக்ஸும் லில்லியும் வானை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. குழந்தை கையில வச்சுட்டு இருக்கான். நேரம் கதவை தட்டையும் கதவையும் திறந்து விடுறான். நீ கண்டிப்பா வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். போட் கீ எங்க இருக்குன்னு தெரிஞ்சா கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுன்னு கேட்கும் போல இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மள கொலை பண்ணிடுவான், வேண்டாம் அப்படி சொல்லி வான் சொல்லையும், எனக்கு ஒன்னும் ஆசை கிடையாது இங்க இருந்து போகணும்னு. நான் கூட எப்படினாலும் இங்க இருந்துருவேன். ஆனா இந்த சூழல்ல நம்மளோட குழந்தை இங்க வளரணும்னு நீ ஆசைப்படுறியா? உங்க அப்பா இருக்கும் போல இந்த இடம் வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே மாறி போயிருச்சு. நம்ம இங்க இருந்து வெளியே போய் நல்ல ஃபியூச்சரை நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வானையுமே இந்த இடத்துல லில்லி வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறா. அவனும் சரி நீங்க போய் நதிக்கரை ஓரத்துல வெயிட் பண்ணுங்க, நான் அதுக்குள்ளே போட் கீ எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான் 2 பேரையுமே. இந்த பக்கம் வில்லே வந்து பாக்குறான். பார்த்தா 2 பேருமே தப்பிச்சு போயிருந்திருப்பாங்களா. அது தெரிஞ்சோடனே கோவப்பட்டு அங்க இருக்க மூட்டத்தனமான யோசனையை கொடுத்தது. 2 பேரையும் ஒரே இடத்துல அடைச்சு வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டா வான் தான் இந்த மாதிரி பண்ணா. சரி அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு என் கண்ணு முன்னாடி வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பாட்டி சொல்றாங்க, நீ எதுக்கு இங்க இருக்கிற எல்லாரையுமே ஹர்ட் பண்ணிட்டு இருக்க, வர வர நீ ரொம்ப மோசமா போற அப்படின்னு சொல்லி அந்த வில்லனுக்கோ வந்து நீங்க எல்லாரும் என்ன எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போயிடுறான். மறுபடியும் அவங்களோட மீட்டிங்ஸ் பாயிண்ட் வந்துட்டு அவர் இந்த மாதிரி கீ எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. நம்ம இங்க இருந்து போலான்னு சொல்லி ஜாலியா 3 பேர் வந்துட்டு இருக்காங்க. அந்நேரம் அந்த வில்லை வந்து கீழ பேசுறான். அந்நேரம் என்ன டேனி, உன் பொண்ணையும் காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் என் கூட்டத்துல இருந்து ஒருத்தி காப்பாத்தி இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்க போல. சரி சந்தோஷமா கிளம்பும், உன் ஒய்ஃப் ஆனா இங்கேயே தான் இருப்பான்னு சொல்லும் போலதான் தெரியுது இந்த வில்லத்தனமா யோசிச்சு டேனியோட ஒய்ஃபை கடத்தி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டான் போல. அதை பார்த்துட்டு நான் உன்கிட்ட வந்து சரண்டர் ஆகுறேன், என் ஒய்ஃப் எதுவும் பண்ணிடாத அப்படின்னு டேனி சொல்றாரு. சரி ஓகேன்னு சொல்லும் போல ஏதோ ஒரு பிளான் யோசிக்கிறாரு. அதை பொண்ணுகிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கையும் பொண்ணு கேட்கிறா, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கப்பா, நான் என்னனாலும் பண்ணுவேன் அம்மாக்காக அப்படின்னு சொல்றா. ஆனா அவங்க என்ன பிளான் பண்ணாங்க அப்படிங்கறத நம்மளுக்கு இங்க சொல்லவே இல்ல. இந்த பக்கம் வானை பார்த்தா அவன் போட் கீயை தேடுறதுக்காக அந்த வில்லனோட வீட்டுக்கு வந்து தேடிட்டு இருக்கான் போல. ஆனா அவன் தேடுறதா அங்க இருந்து ஒருத்தன் கண்டுபிடிச்சு வில்லங்கிட்டே கூட்டிட்டு போய் நிப்பாட்டுறான். எல்லாரும்
ஊருக்கு நடுவுல தான் நின்னுட்டு இருக்காங்க. அந்த வில்லன் வந்து வானை விசாரிக்க ஆரம்பிக்கிறான். நீ எதுக்கு இங்க இருந்து சாவியை திருடணும்னு நினைச்சியா? அந்த லில்லி பேச்சை கேட்டுட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலான்னு நினைச்சியா? ஆனா இதெல்லாம் ரொம்பவே தப்பு. இதெல்லாம் நான் யாருக்காக பண்றேன்? உங்க எல்லாத்துக்காக தானே பண்றேன்னு சொல்லி என்னமோ ரொம்ப நல்லவன் மாதிரி பேசிட்டு இருக்கான். இதனால வான் ரொம்பவே கோவப்பட்டு இருக்கிற எல்லாரையும் பாரு, யாருமே சந்தோஷமாவே இல்ல. நீ செய்யறது எல்லாமே தப்பு. இது எல்லாத்தையுமே நம்ம விட்டுறலாம். இன்னமும் ஒன்னும் காலமும் நேரமும் கடந்து போல அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகேன்னு கேக்குற மாதிரி வந்து அந்த வானையை அங்கேயே சுட்டு தள்ளிடுறான். இதெல்லாம் பார்த்து அப்படியே அந்த லில்லி ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இந்த பக்கம் யாருக்குமே தெரியாம அலெக்ஸ் வீட்டுக்குள்ள வந்து அந்த கன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அங்க இருக்கிற ஒரு பாட்டி கிட்ட மாட்டிக்கிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா டேனி இந்த இடத்துக்கு வந்து சரண்டர் ஆயிட்டாரு. நீ எதுக்கு என் ஒய்ஃபை கடத்தி கொண்டு வந்திருக்க? உனக்கு தேவை நான் தானே, நீ மட்டும் எனக்கு தேவையில்லை, உன் பொண்ணுமே தேவை, நீ மட்டும் வந்திருக்க, அவளை எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் வில்லன். உடனே கொஞ்சம் டயத்தை கடத்துறதுக்காகவே வந்து டேனி இதெல்லாம் பண்ற மாதிரியே இருக்கு. ஒய்ஃப் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு வந்து ஃபேமிலிலாம் என்ன, இதெல்லாம் என்னன்னு எல்லாமே தெரியாம இருந்துச்சு. ஆனா இந்த கொஞ்ச நாள் நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டேன். எனக்கு இதுவே லைஃப் லாங் போகும். இப்ப சாகுறது கூட நான் ரெடியா இருக்கேன். என்னைய கொல்லு அப்படின்னு சொல்லி வில்லன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். எதுக்குடா இவன் இந்த மாதிரி பேசுறான் நெஞ்ச நக்கி அப்படிங்கிற மாதிரியே வில்லன் வந்து பாத்துட்டு இருக்கான். சரி என்னனாலும் பண்ணிக்கோ, என் பொண்ணையும் என் ஒய்ஃபை மட்டும் இந்த இடத்த விட்டு அனுப்பிடு அப்படின்னு சொல்லி வில்லன் கிட்ட சொல்லியும் அனுப்புறதுக்காக ஒண்ணு இங்க கூட்டிட்டு வரல. இனிமே உன் ஒய்ஃபும் இதே இடத்துல தான் இருக்க போறா, உன் பொண்ணு கூட சேர்ந்து. ஆனா நீ இங்க உயிரோட இருக்க மாட்டடா அப்படின்னு சொல்லி கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றான். கன்னை வச்சுட்டு நீ முட்டி போடு, இதுக்கப்புறம் இதுதான் உன்னோட கடைசி மூச்சு அப்படின்னு சொல்லி சுட போகும்போது கரெக்டா ஒரு கன்னு வந்து அந்த வில்லனோட மூஞ்சிலே கிராஸ் ஆகுது. யாரா சுட்டான்னு பார்த்தா அலெக்ஸ் தான். ஆக்சுவலி உங்களோட பிளானே இதுதான் போல. இவனை கொன்னுட்டாலே இந்த கூட்டத்துல இருக்க யாருமே வந்து ரொம்ப வைலன்ஸா நடந்துக்க மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த கூட்டத்தை இப்படி ஆக்கி வச்சதே இவன் தான். ஆக்சுவலி இவனுக்கு பயந்துதான் எல்லாரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல. அதுக்கப்புறம் வான் செத்து போனதை பார்த்து வந்து பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா லில்லி. அப்புறம் அங்க இருந்து லில்லி, அவ குழந்தை, அப்புறம் ஒய்ஃப், அப்புறம் ஹஸ்பண்ட் எல்லாரும் சேர்ந்து அங்க வந்து ரொம்ப சந்தோஷமா போறதோட இந்த கதை இங்கேயே முடியுது. மூவி எக்ஸ்பிளைன் பண்ணலாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய் கைஸ்.